हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று மே 23 தேதி 2026 சனிக்கிழமை ஆகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி, ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருன் அமானில் இருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 3வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா இஸ்லாமியா கிலாஃபத்தின் அருட்கொடைகளும் பரக்கத்துகளும் குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கிறோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். இந்த ஸ்டூடியோக்கு வருகை தந்துள்ள கணித்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வருகிறேன். மதிப்பிற்குரிய ஹமீத் கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய ஷேக் முகமது சாஸ்ரி சாஹிப் அவர்கள். இவர்கள் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடைய கலந்துரையாடல் கலந்து கொள்வார்கள். நேயர்களே, இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் காணப்படுவதை நாம் அறிவோம். இஸ்லாமிய உலகம் கிலாஃபத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறது. ஆனால் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிகிறது. கிலாஃபத்தை ஏற்படுத்துவது மனித வேலை கிடையாது, மாறாக இறைவனுடைய வேலையாகும். இந்த இக்கட்டான காலத்தில் முந்தைய காலத்தை விட கிலாஃபத்திற்குரிய தேவை இன்னும் அதிகரித்து விட்டது. இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு என்னுடைய முதல் கேள்வியை ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் நான் கேட்கின்றேன். கிலாஃபத்தை அஹ்மதியாவை விட்டு முகந்திருப்பதன் விளைவாக பொது முஸ்லிம்களிடையே ஏற்பட்டுள்ள சீர்குலைவு மற்றும் பிளவுகள் குறித்து விபரமாக எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆரம்ப காலத்தில் கிலாஃபத்தே ராஷிதா தொடர்ந்து நீடித்து நிலைபெறாமல் போனதற்கான காரணங்கள் யாவை? இது குறித்தும் விபரமாக எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி என்னவென்றால், ஜஸாக்கமுல்லா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். கேள்வி என்னவென்றால், முந்தைய காலத்தில் கிலாஃபத்தை ராஷிதா ஏன் தொடரவில்லை என்பதாகும். இது பற்றி நாம் சிந்தித்தால், அந்த காலத்து முஸ்லிம்கள் திருக்குரானுடைய சில முக்கியமான கட்டளைகளின்படி அமல் செய்யவில்லை. அதன் விளைவுகளை அந்த காலத்திலும் அனுபவித்தார்கள், இன்று வரையும் அனுபவித்து வருகிறார்கள். 18 ஜுல்ஹஜ்ஜா 35 ஹிஜ்ரி ஆண்டாவு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் இரக்கமற்ற முறையிலும் அநீதியான முறையிலும் ஷஹீதாக்கினார்கள்.
3 நாட்கள் வரை கிளர்ச்சியாளர்கள் அந்த இடத்தை பிடித்து வைத்துக்கொண்டு ஜனாசா தொழக்கூட விடவில்லை. பிறகு அதற்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்றால், அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஹஜ்ரத் அலி அவர்களிடம் சென்று ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார்கள். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறிவிட்டார்கள். 3 நாட்கள் வரை அநேகமாக அன்னார் துவா செய்திருப்பார்கள், இஸ்திக்பார் செய்திருப்பார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அந்த ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள், பையத் வாங்க ஆரம்பித்தார்கள். வாத்தசிமு பி ஹபலில்லாஹி ஜமியா, அல்லாவின் கயிற்றை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பு ஹசரத் அபூபக்கர் அலில்லா அன்ஹு, உமர் அலில்லா அன்ஹு, உஸ்மான் அலில்லா அன்ஹு அவர் ஆகியோருடைய காலத்தில் அல்லாவின் கயிற்றை பிடித்திருப்பது தொடர்ந்திருந்தது. 4வது ஹிலாஃபத்து ஹசரத் அலி அவர்கள் ஹிலாஃபத் ஆரம்பித்த போது முனாஃபிக்குகள் பலவீனமான ஈமான் கொண்ட மக்களிடையே இன்னும் பலவீனத்தை ஏற்படுத்தினார்கள். இவ்வாறு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிளவு தோன்றிக்கொண்டே சென்றது. எந்த அளவு அதிகமாகி விட்டது என்றால், பல போர்கள் நடைபெற்றன, பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அடிப்படை விஷயம் என்னவென்றால், வாத்தசிம் பி ஹபுலில்லாஹி ஜமியா, அல்லாவின் கயிறு விடுபட்டு போய்விட்டது, கையை விட்டு போய்விட்டது. எவர்கள் பிடித்தார்களோ அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுல் ஹிலாஃபா என்ற தமது நூலில் ஒரு தீர்ப்பை எழுதினார்கள். சிலர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்தை மக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்பினார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவருடைய கிலாஃபத்து பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்புக்கு ஏற்ப இருந்தது. அல்லாஹ்வுடைய விருப்பம்தான் அன்னாரை கலிஃபாவாக தேர்ந்தெடுத்தது. அன்னார் கிலாஃபத்தில் இருந்தது உண்மையில் நிலைத்திருக்கவில்லை என்பது தவறாகும். எவர் அன்னாருக்கு எதிராக வந்தாரோ அவர் கிளர்ச்சி செய்தார், ஏனென்றால் அவர் கலீஃபாவுக்கு எதிராக இருந்தார் என்று கூறினார்கள். அல்லாவின் கயிறு போனதற்கான முக்கியமான காரணம் இதுதான். ஹஜ்ரத் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் இதை குறித்து எழுதும்போது, அல்லாவின் கயிறு என்பது ஹபுலுல்லா என்பது அல்லாவுடைய கயிறாகும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். திருக்குரானுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் பல அம்சங்கள் இருக்கும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹோ அல்லது வேறு சொல்லுக்கோ 4 விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஹபுலுல்லா என்பது இஸ்லாத்தையும் குறிக்கும், திருக்குரானையும் குறிக்கும், தூதரையும் குறிக்கும், அதே போன்று ஹிலாஃபத்தையும் குறிக்கும். கலீஃபாவை பற்றி பிடித்திருப்பது, விடாமல் இருப்பது, இது மிக முக்கியமான விஷயமாகும். அந்த காலத்து முஸ்லிம்கள் கிளர்ச்சியாளர்கள் முனாஃபிக்குகளின் காரணமாக இதன்படி முழுமையாக அமல் செய்யவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயத்தை நாம் விட்டுவிட்டு நீண்ட விவாதமாகிவிடும். மிகப்பெரிய பாதிப்பு மார்க்கத்துக்கு ஏற்பட்டது, இஸ்லாத்திற்கு ஏற்பட்டது. அல்லாஹ் திருக்குரானுடைய ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். திருக்குரான் எவ்வித சந்தேகம் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், இறைச்சம் கொண்டவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறது. திருக்குரான் ஒரு வேதமாக உள்ளது, அடிப்படை விஷயமாக உள்ளது. அடுத்து அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. இதன்படி எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்றால், இந்த தூதரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களுடைய நேர்வழிக்கு 3 விஷயங்கள் உள்ளது. அல்லாஹ்வுடைய வேதம், லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அழகிய முன்மாதிரி. 3வது ஹதீஸ். ஹஜ்ரத்
மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுன்னத் என்று கூறுகிறார்கள். இதை எந்த அளவு சந்தேகத்திற்குரியதாக ஆக்கப்பட்டது என்றால், உதாரணமாக திருக்குரானை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குரான் அல்லாஹ்வுடைய வேதமாக உள்ளது. அது படைக்கப்பட்டதா, அது உருவாக்கப்பட்டதா, தொகுக்கப்பட்டதா இல்லையா, பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டதா இல்லையா என்று வாதங்கள் செய்யப்படுகின்றது. திருக்குரானுடைய சில விஷயங்கள் இந்த இமாமிடம் உள்ளது, அதை கொண்டு வாருங்கள். பல ஆயத்துகள் நாசிக் மன்சூக் ரத்து செய்யப்படுபவை, சில விஷயங்கள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது என்று பலதரப்பு மக்கள் பல விஷயங்களை கூறுகிறார்கள். லா ரைப ஃபீஹ் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் என்றால் அதற்குள் சந்தேகங்களை தேடி அதை சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிவிட்டார்கள். திருக்குரான் கூறிய இரண்டாவது விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாகும். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள், அன்னாருக்கு பின்னால் தொழுதார்கள், அன்னாருடன் வாழ்ந்தார்கள். இமாம் மாலிக் மதீனாவில் இருந்தபோது அவர் சில விஷயங்களை தொகுத்தார். இமாம் அபு ஹனீஃபா கூஃபாவில் இருந்தபோது அவர் கொஞ்சம் எழுதினார். இமாம் ஷாஃபி கொஞ்சம் எழுதினார். இமாம் ஹம்பல் வேறு விஷயத்தை எழுதினார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி 4 மார்க்கங்களாக பிரிந்து விட்டது, பகுதிகளாக பிரிந்து விட்டது. இது இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இப்போ ஹதீஸ்களுடைய தொடர் ஆரம்பித்தது. இந்த காலத்துடைய குழப்பம் இருக்கிறது. பல மக்கள் இந்த சியாசித்தா 6 ஹதீஸ் கிரந்தங்கள் அரபியர்கள் எழுதவில்லை. இமாம் புகாரி அரபியர் கிடையாது, பல எழுதியவர்கள் அரபியர்கள் கிடையாது. ஷியாக்கள் என்ன கூறினார் என்றால், ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அஹ்லே பைத் மூலமாக வந்த ஹதீஸை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். அஹ்லே பைத்துடைய அறிவிப்பை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் கூறுவதற்கான காரணம், அடிப்படை விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலாஃபத்தை குறித்து மிக அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள். மன் மாத்த லைசலி உனக்கஹி பைஅத்துன் மாத்த மீத்தத்த ஜாஹிலியா. கிலாஃபத்திற்கு பைய செய்வது வாத்தசி பி ஹப்லில்லாஹி ஜமீயா உடைய விளக்கமாகும். நீங்கள் கிலாஃபத்தை உறுதியாக நடைபெறச் செய்ய வேண்டும். உறுதியாக இவர்கள் பற்றி பிடிக்காத போது அரசியல் ரீதியாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது முடிவடையாமல் சென்று கொண்டே இருந்தது. மார்க்க அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்று வரை தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை வடிவில் கூறும்போது, லம் யபக மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இப்போது இஸ்லாத்தின் பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கின்றது. லம் யபக மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மஹு, திருக்குர்ஆனுடைய எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றது. இந்த அனைத்து சூழ்நிலைகளையும் பார்த்த பிறகு அல்லாஹ் தனது அருளால் இதை எவ்வாறு தீர்த்தான் என்றால், சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2ஆம் தோற்றத்திற்கு பிறகு ஹஸரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ் ஸலாமுடைய தோற்றத்தில் உம்மத்திய நபியாக, இமாம் மஹதியாக, மசீமோதாக அனுப்பி வைத்தான். அன்னார் இந்த அனைத்து விஷயங்களையும் சரி செய்தார்கள். எங்கிருந்து இஸ்லாத்தை ஆரம்பித்தார்கள் என்றால், எங்கிருந்து பிளவு ஏற்படுத்தோ அங்கிருந்து ஆரம்பித்தார்கள். குலஃபாய் ரஷீதினுடைய காலத்தில் இருந்து அதற்கு பிறகு விளக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த அனைத்தும் அதிகப்படியாக உள்ளது, தேவையில்லாதது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை குறித்து கூறும்போது, அவர் ஹக்கம் மற்றும் அதலாக இருப்பார். அது ஹக்கமாக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய தீர்ப்பு அதல் என்பது எவரது தீர்ப்பு உறுதியானதோ அவர் அல்லாஹ்வின் சார்பாக வருகிறார். முஹம்மதிய உம்மத்திற்காக ஹஸரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தீர்ப்பு இஸ்லாத்தின் அடிப்படையை கொண்டு செய்தார்கள். அது இஸ்லாத்தை மீண்டும் நிலைநாட்டியது. இல்லை என்றால் நீங்கள் வரலாற்றை ஆழமாக பார்த்தால் உங்களுக்கு இது தெரியும். சையதுனா ஹஸரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை என்றால், தோன்றவில்லை என்றால் இஸ்லாம் எஞ்சி இருக்காது. இஸ்லாம் எங்கிருந்து எங்கோ சென்றிருக்கும்.
துவாவை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஹதீஸை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னென்ன விஷயங்களோ பேசுகிறார்கள், கபர்களை வணங்குகிறார்கள். என்னவோ இருக்கும் இஸ்லாம். அல்லாவுடைய கருணையும் அருளும் ஆகும் இது. அவன் ஹசரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். நான் வானத்திலிருந்து வந்த நீராவேன், நான் இறைவனிடமிருந்து வந்த ஒளியாவேன் என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் எப்படிப்பட்ட நேரத்தில் வந்தார்கள் என்றால் இஸ்லாத்தை அதன் உண்மையில் அடிப்படையில் நிலைபெறச் செய்தார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து வைப்பதன் நோக்கம் என்னவென்றால் பாருங்கள், கிலாஃபத்தை பற்றி பிடித்தல், உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல், இது மிக அவசியமாகும். இதை ஒன்றி இருப்பது அவசியமாகும். இல்லை என்றால் அது காலம் உங்களை எங்கேயோ கொண்டு சென்றுவிடும். ஒரு விஷயம், நான் காஷ்மீரில் இருக்கும்போது மிகப்பெரிய வெள்ளம் வந்துவிட்டது. ரிஷிநகர், ஆஸ்னூர் போன்ற நமது ரிஷிநகர் ஆஸ்னூருக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு நதி ஓடுகிறது. அது ஒரு பாலம் இருந்தது, அதுவும் அடித்து செல்லப்பட்டு விட்டது. சிலர் இங்கே மாட்டிக்கொண்டார்கள். அதில் நானும் ஒருவேன். மிலிட்ரிக்காரர்கள் ஒரு கயிறை கட்டி இந்த பக்கத்தை அந்த பக்கம் கயிறை கட்டினார்கள். அனைவரையும் ஒவ்வொருவராக செல்லுங்கள், ஆனால் கயிறை விட்டுவிடக்கூடாது, எவர் விட்டுவிட்டாரோ அவர் சடலம் கூட கிடைக்காது என்று கூறினார்கள். இப்பொழுது நாங்கள் கூறிவிடுகின்றோம், பயப்படக்கூடாது, உறுதியாக கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செல்லுங்கள், மறுகரைக்கு சென்று விடலாம் என்று கூறினார்கள். இதுதான் பற்றி பிடித்தல். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிக்கும்போது அதோடு ஒன்றிவிட வேண்டும். கொஞ்சம் நீங்கள் அதில் தளர்த்தினாலும் சடலம் கூட எங்கே சென்று விட்டது தெரியாது. இந்த தீமை மிகுந்த காலத்தில், பாவம் மிகுந்த காலத்தில் ஹிலாஃபத்துடன் முழுமையாக சேரவில்லை என்றால் அது நம்ம எங்கு எரிந்துவிடும் என்று தெரியாது. இந்த கால ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி ஐயதஹுல்லா தாலா பி நஸ்ரில் அசீஸ் அவருடைய நேற்றைய குத்பாவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்னார் ஒரு தலைப்பை எடுத்தார்கள். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நீங்கள் பின்பற்றுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவு தன்னடக்கத்துடன் நடந்து கொண்டார்கள். பணிவுதான் மனிதனை வெற்றி வரை கொண்டு சேர்க்கிறது என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் கடைசி கோரிக்கை என்னவென்றால், நமக்கு முன் வந்த மக்களிடமிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. முன்னுள்ள மக்கள் செய்துவிடக்கூடாது. இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் அந்த பாதிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் இதிலிருந்து பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஸலாத்துல் ஜஸா. மதிப்பிற்குரிய ஷேக் முகமது சாசிர் சாஹிப் அவர்களிடம் அடுத்த கேள்வியை கேட்கிறேன். கிலாஃபத்தே அஹ்மதியாவின் மூலமாக உலக அளவில் ஜமாத்திற்கு கிடைத்துள்ள முன்னேற்றங்கள் மற்றும் வெற்றிகளை விபரமாக விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். அஹ்மதி ஜமாத்துடைய தோற்றுனர் ஹஸரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் பஞ்சாபில் காதியான் என்ற ஊரில் அல்லாஹ்விடமிருந்து இல்ஹாம் பெற்று, அன்னார்தான் இந்த உம்மத்தை ஒரு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மசீகும் மஹதியும் தாம் தான் என்று கூறினார்கள். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த மசீ மஹதி தாம் தான் என்று கூறினார்கள். அன்னாரின் மூலமாகவே இஸ்லாம் பொய்யான மார்க்கங்களை மிகைக்கும் என்று கூறினார்கள். இஸ்லாத்தின் வெற்றி கியாமத்து வரையிலும் தொடரும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க 23 மார்ச் அன்று 1889ஆம் ஆண்டு லுதியானா என்ற இடத்தில் 40 பேரிடம் பையத் வாங்கினார்கள். இந்த ஜமாத்துடைய பெயர் அஹ்மதியா ஜமாத் என்று வைத்தார்கள். 26 மே 1908ஆம் ஆண்டு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்தார்கள். அடுத்த நாள் 27 மே 1908ஆம் ஆண்டு அஹ்மதியா ஜமாத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஹிலாஃபத்து அமைப்பு தொடர்ந்தது. அது ஹிலாஃபத் அலா மின்ஹாஜ் நுபுவத்தாக உள்ளது. இந்த அமைப்பினுடைய அடிப்படை நோக்கம் திருக்குரானை முழு உலகிலும் பரப்ப வேண்டும். திருக்குரானுடன்
இஸ்லாம் முழு உலகில் பரப்பப்பட வேண்டும். இதன் விளைவாக முழு உலகையும் ஒரே சமுதாயமாக ஆக்க வேண்டும். எவ்வித இன நிற பாகுபாடுமின்றி அனைத்து முழு உலகையும் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு அசல் விஷயத்திற்கு நான் வருகிறேன். அஹமதியா முஸ்லிம் ஜமாத் கிலாஃபத்தின் நிழலின் கீழ் என்ன வெற்றிகளை பெற்றது என்று பார்ப்போம். சூரா அன்னூருடைய வசனத்தில் கிலாஃபத்துடைய அடையாளங்களை பற்றி எல்லாம் கூறும்போது அது மிக விளக்கமாக உள்ளது. அதற்குள் உள்ள ஒரு அடையாளம் என்னவென்றால், வல யுமக்கினன்ன லகும் தீனகம் உள்ளதிர் ததா லகும். அல்லாஹ் கிலாஃபத்தின் மூலமாக அவன் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக விரும்பிய மார்க்கத்தை உறுதிப்படுத்தி கொண்டே செல்வான், அதை விரிவுபடுத்தி கொண்டே செல்வான். இந்த அடையாளம் குறிப்பாக கிலாஃபத்தின் மூலமாகத்தான் வெளிப்படும். அஹமதியா ஜமாத் இந்நேரத்தில் எத்தனை அமைப்புகள் நிர்வாக அடிப்படையில் உள்ளனவோ அந்த அனைத்திலும் உள்ள உறுதி கிலாஃபத் மூலமாகத்தான் ஏற்பட்டது. இப்போது நாம் கிலாஃபத்தினுடைய 5வது வல்லமையாக ஹசரத் 5வது கலிஃபத்துல் மசி அவருடைய அருளுக்குரிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அஹமதியா ஜமாத்தில் கிலாஃபத் ஏற்பட்டு 100 வருஷத்திற்கு மேல் 127 வருடங்கள் ஆகிவிட்டது. முதல் கிலாஃபத் ஹசரத் நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது ஜமாத்தினுடைய பெரும்பாலார் கிலாஃபத்திற்கு பைய செய்தார்கள். இது இறைவனுடைய ஒத்துழைப்பு உதவியின்றி நடந்திருக்க முடியாது. பிறகு 2வது கிலாஃபத் ஆரம்பித்தது. ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்தினுடைய பெரிய பெரும் தலைவர்கள் என்ன நினைத்தால் என்றால், நான் கிலாஃபத்தை விட்டு விலகி விடலாம், கிலாஃபத்தை விட்டு விலகி ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஆனால் ஜமாத்தின் பெரும்பாலர் கிலாஃபத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து விட்டார்கள். அதன் பிறகு உலகம் இதை கண்டது. கிலாஃபத்தின் மூலமாக ஜமாத் முழு உலகிலும் பரவியது. ஆசியாவில் இருந்து முழு எல்லா கண்டங்களிலும் பரவியது. பள்ளிவாசல் கட்டப்பட்டன, முபல்லிகள் அனுப்பப்பட்டார்கள், திருக்குரான் பரப்பப்பட்டது. சையதுனா ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகில் எதை செய்வதற்காக வந்தார்களோ அனைத்து வேலைகளும் நடைபெற்றன. பிறகு 3வது கிலாஃபத் ஆரம்பித்தது. ஹசரத் மிர்சா நாசிர் அஹமது ரஹிமஹுல்லா அவர்கள் அப்போது அரசாங்கங்கள் சார்பாக கடுமைகள் செய்யப்பட்டது கிலாஃபத்தின் மீது, ஜமாத்தின் மீது. ஜமாத்துடைய கையில் பிச்சை பாத்திரம் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்களது கைகளை வெட்டப்பட்டது. பிறகு 4வது கலிஃபத்துல் மசி மிர்சா தாகிர் அகமது 4வது கலிஃபா தோன்றினார்கள். இதில் தனிச்சிறப்பான ஒரு தனிப்பட்ட ஒரு வெற்றியை பார்த்தோம். அஹமதியா ஜமாத் குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு வெளியேறி முழு உலகிலும் வேகமாக பரவியது. இஸ்லாத்தின் தப்லீகிற்கான ஒரு புதிய ஒரு முன்னுரை ஆரம்பித்தது. MTA என்ற அருளுக்குரிய தொலைக்காட்சி அல்லாஹ் வழங்கினான். பிறகு 5வது கிலாஃபத் ஹசரத் மிர்சா மசூர் அஹமது 5வது கலிஃபத்துல் மசி ஐயதஹுல்லா தாலா பினசில் அசீஸ் அவர்களுடைய அருளுக்குரிய காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பரப்புவதில் இன்னும் வேகம் கூடியுள்ளது. எல்லா விதத்திலும் அல்லாஹ் முன்னேற்றங்களை வழங்கி கொண்டே வருகிறான். ஹிலாஃபத்தின் நிலையின் கீழ்தான் அஹமதியா ஜமாத் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே செல்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 100 ஆண்டுகள் கடந்துவிட்டது, ஒரு நூற்றாண்டு கழிந்து விட்டது. ஆனால் சமுதாயங்களுடைய வளர்ச்சியில் ஒரு நூற்றாண்டு என்பது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நூற்றாண்டில் அஹமதியா காதியான் என்ற ஒரு சிற்றூரில் இருந்து கிளம்பிய ஒரு குரல் இன்று 800க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவிவிட்டது. இந்த ஜமாத் ஏன் வளர்கிறது? இது கிலாஃபத்தின் நிலையில் தான் வளர்கிறது. உண்மையில் கலிஃபத்துல் மசீஹிடமிருந்து வழிகாட்டல் கிடைக்கப்பெறுகின்றது. அதன் காரணமாக இஸ்லாம் மற்றும் அஹமதியத்து இந்த உலகில் உள்ள நாடுகளெல்லாம் வேகமாக பரவிக்கொண்டு செல்கிறது. பிறகு திருக்குரானுடைய தப்லீகை பார்ப்போம். எந்தளவு அருளுக்குரிய வேலை என்றால் அஹமதியா ஜமாத்துடைய பங்கில் தான் இந்த வேலை கிடைத்துள்ளது. 80க்கும் மேற்பட்ட பல்வேறு மொழிகளில் திருக்குரானுடைய மொழியாக்கங்கள் அஹமதியா ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளன. உலகில் பெரும் பெரும் அரசாங்கங்கள், முஸ்லீம் அரசுகள் உள்ளன. அவர்களிடத்தில் எண்ணற்ற செல்வங்கள் உள்ளது, வழிவகைகள் உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த அளவு ஒழுங்கமைப்பான முறையில் சிறந்த முறையில் திருக்குரானை பரப்பக்கூடிய வேலை ஒரு ஜமாத்திற்கு கிடைத்துள்ளது என்றால் இது அஹ்மதியா ஜமாத் மட்டும்தான் கிடைத்துள்ளது. நீங்களே இதை பாருங்கள். திருக்குரானை தமது சொந்த மொழியில் மொழியாக்கத்துடன் படிப்பதன் காரணமாக உலகில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் இறைவனுடைய வேதத்துடன் நேரடியாக இணைந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் திருக்குரான் மீது செய்யப்படுகின்ற ஆட்சேபனைகளை அந்த ஆட்சேபனைகளுக்கு அவர்களே விளக்கங்களை புரிந்து கொண்டார்கள். திருக்குரானுடைய போதனைகளை படித்த போது புரிந்து கொண்ட போது அவர்கள் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். அதே ஜமாத்துடைய முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய காரணம் MTA ஆகும். கிலாஃபத்துடைய நிழலின் கீழ் உலகளாவிய அளவில் இந்த டெலிவிஷன் பல்வேறு நாடுகளில் இது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கின்றது. இதில் பெரும்பாலார் வாலண்டியராக தன்னார்வலராக பணியாற்றுகிறார்கள். இஸ்லாத்தின் குரலை திருக்குரானுடைய போதனை உலகின் பல்வேறு நாடுகள் வரை கொண்டு சேர்க்கிறார்கள். பிறகு கிலாஃபத்துடைய நிலையின் கீழ் அஹ்மதியா ஜமாத் உலகின் பல்வேறு நாடுகளில் பள்ளிவாசலை கட்டுகின்றது. இன்று உலகின் பெரும் நாடுகளை நீங்கள் பாருங்கள். பெரும் அது ஐரோப்பாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், உலகின் எல்லா பகுதிகளிலும் அஹ்மதியா ஜமாத்துடைய பள்ளிவாசல்களை நீங்கள் காண முடியும். இது மட்டுமன்றி கிலாஃபத்துடைய நிழலின் கீழ் அஹ்மதியா ஜமாத் மனித குலத்திற்கு தொண்டு பணிகளில் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் பின்தங்கிய மக்களாக இருக்கட்டும், வாட்டர் ஃபார் லைஃப் என்ற ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அல்லது ஜமாத்துடைய கிளைப்புகள் ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு கிளைப்புகளாக இருக்கட்டும், ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், எவ்வித இன நிற பாகுபாடுமின்றி தொண்டு செய்கின்றது. நான் இறுதியாக கூற விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த அனைத்து நிகழ்ச்சியுடைய சுருக்கமாகும். இந்த கிலாஃபத்து அஹ்மதியா கிலாஃபத்து என்பது உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின் மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டது. கிலாஃபத் அலா மின்ஹாஜின் நுபுவத் ஆகும். இது அதாவது எவ்வாறு இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் கிலாஃபத் ராஷிதா கிலாஃபத் நுபுவத்தை தொடர்ந்த கிலாஃபத்தாக இருந்ததோ அதற்கு பிறகு நீண்ட காலம் வேறு கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தது, அநீதியான காலகட்டமாக இருந்தது. அதற்கு பிறகு இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது கிலாஃபத் அலா மின்ஹாஜின் நுபுவத் வழியினான கிலாஃபத் ஏற்படும் என்று கூறினார்கள். நுபுவத் வழியினான கிலாஃபத் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் அந்த வழிமுறையை கூறிவிட்டான். இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையை கூறிவிட்டான். ஆனால் தேவை என்னவென்றால் எவர் ஈமான் கொள்வாரோ அவர் மட்டுமே காப்பாற்றப்படுவார். ஆனால் சூரா நூருடைய 56 வசனத்தில் அல்லாஹ் கூறியிருப்பது போன்று வாதல்லாஹ் உள்ளதீன ஆமனு மின்கும், முஸ்லிம்களே உங்களில் எவர் ஈமான் கொள்வாரோ ஈமான் கொண்டவர்களுடன் இந்த நிபந்தனை உள்ளது, அவர் கிலாஃபத்துடைய அருளிலிருந்து பயன்பெறுவார். ஆகவே சிகிச்சை உள்ளது, அல்லாஹ்வின் சார்பாக அருளுக்குரிய அமைப்பு உள்ளது. முஸ்லிம்களுடைய துர்பாக்கியம் என்னவென்றால் இந்த அமைப்பை அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. அவர்கள் இது பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் அழுது துவா செய்து இமாம் மஹ்தி தோன்றிவிட்டார் என்றால் அவருக்கு பிறகு கிலாஃபத் அமைப்பு தொடரும் என்றால் இறைவா ஒரு வாதிக்கக்கூடியவர் இருக்கிறார், அவர் வாதம் செய்கிறார், நான் அல்லாஹ்வின் சார்பாக வந்துள்ளவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப அவர் இந்த கிலாஃபத்தை புரியக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும். இது மிக பரந்த ஒரு கருத்தாகும். அஹ்மதியா ஜமாத் கிலாஃபத்தின் கீழ் இந்த அருளுக்குரிய அமைப்பின் கீழ் எவ்வாறு முன்னேறியது என்பது சுருக்கமாக இவ்வளவுதான் கூற முடிந்தது. ஜஸாக்குமுல்லா. மதிப்பிற்குரிய ஹமீத் கோத்தர் சாஹிப் அவர்களிடம் என்னுடைய அடுத்த கேள்வியை கேட்கிறேன். முஸ்லிம்களின் ஒற்றுமை என்பது கிலாஃபத்துடன் இணைந்திருப்பதில்தான் உள்ளது என்பதை விவரமாக விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் திருக்குரானில் பல்வேறு உதாரணங்களை கூறி விளக்கியிருக்கின்றான். திருக்குரானுடைய முதல் ஜுசுலேயே பாகத்திலேயே வைது கால ரப்புக லில் மலாய்கத்தை இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள், நாம் மாணவர்களிடம் நான் பூமியில் ஒரு கலீஃபாவை ஏற்படுத்த இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறிய நேரத்தை நினைத்து பாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் வைது கொல்லா லில் மலாய்கத்தை ஜுது லி ஆதம ஃபசஜது இல்லா இப்லீஸ், நாம் மாணவர்களிடம் நீங்கள் ஆதமுக்காக
அவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று கூறினோம். அனைவரும் செய்தார்கள். ஃபசஜது, அனைத்து மலக்குமார்களும் செய்தார்கள். இல்லா இப்லீஸ், அவன் அவ்வாறு செய்யவில்லை. அவன் காஃபிர்களை சார்ந்தவனாக இருந்தான். அபா வஸ்தக்பர, அவன் மறுத்தான், ஆணவத்தின் வழியை தேர்ந்தெடுத்து கொண்டான். இது ஒரு முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாகும். திருக்குரானில் அது இப்பொழுதும் இருக்கிறது. திருக்குரான் முஸ்லிம்களுக்காக மற்ற சமுதாயங்களுக்காகவும் உள்ளது. இந்த சம்பவத்தை எடுத்து கூறுவதற்கான காரணம் என்ன? பழைய கதைகளை திரும்ப கூறுவது நோக்கமா? பழைய கதைகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம்தான். ஆனால் அதில் ஒரு படிப்பினையும் உள்ளது. முஸ்லிம்களே, திருக்குரான் ஆரம்பத்திலே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டோம். அல்லாஹ் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவான். நுபுவத்துடைய அமைப்பு, கிலாஃபத்துடைய அமைப்பு, உம்மத்திய நபியுடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பிறகு கிலாஃபத் ஏற்படும். நாம் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம், நீங்கள் கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மலக்குகளுடைய பண்பை கொண்ட மக்கள் அவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் அவ்வாறு எவர் இருக்க மாட்டார்களோ, இப்லீஸுடைய தன்மையை கொண்டிருப்பார்களோ, அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் என்றால், முஸ்லீம்களுடைய பெரும் லீடர்கள், அரசாங்கங்கள், அவருடைய ஆலிம்கள் அபா வஸ்தக்பரா என்ற வட்டத்தில் வருகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பை கொடுக்கிறார்கள் என்றால், இப்லீஸ் அந்த காலத்தில் செய்த பங்களிப்பு மறுப்பது. இது இவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும் என்று நினைப்பது. ஆனால் இந்த விஷயம் அவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளட்டும். அதாவது இப்பொழுதுள்ள கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை இல்லாத நிலை, ஒருவருக்கு பிறகு ஒருவர் மரணித்து கொண்டே செல்வது, இழிவடைந்து கொண்டு அழிந்து கொண்டே செல்கிறார்கள். அது உலக அமைப்பாக இருந்தாலும் சரி, மார்க்க அமைப்பாக இருந்தாலும் சரி. ஈராக்குடைய எவ்வளோ பெரிய அரசாங்கம் இருந்தது, அது பஞ்சை போல அது சிதைந்து விட்டது. லிபியா இருந்தது, அது என்னவாயிற்று என்று தெரியவில்லை. பலஸ்தீனம் 40,000 50,000 மனிதர்கள் இறந்து போய்விட்டார்கள். நீங்கள் அனைவரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள். சிரியாவில் வந்த அழிவு, அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைப்பது ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நபரை அனுப்பி வைக்கும்போது, அனுப்பிய பிறகு நீங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குகிறது. வரலாற்றில் ஒரு சம்பவம் வருகிறது. ஹலாக்கு கான் என்பவர் பகதாத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். பல்வேறு அறிவிப்புகளை உள்ளது. 18,000 முஸ்லீம்களை கொன்று வைத்தார். சிலர் குறைவு என்று கூறுகிறார்கள், சிலர் இதைவிட அதிகமாக எண்ணிக்கை கூறுகிறார்கள். இந்த அளவு தண்டனை, இந்த அளவு அழிவு வந்த பிறகு சிலர் ஒரு சான்றோரிடம் சென்று துவா செய்ய வைப்பதற்காக சென்றார்கள். அல்லாஹ் இந்த முசிபத்தில் இருந்து காப்பாற்றுவனாக என்று துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த சான்றோர் கூறினார், நான் அல்லாஹ்விடம் துவா செய்யும் போதெல்லாம் நான் அல்லாஹ்விடமிருந்து இப்படி தான் பதில், யாயுகள் குஃபாரு உக்துல் ஃபுஜார், காஃபிர்களோ இந்த தீய மக்களை கொண்டு குவியுங்கள் என்று தான் பதில் வருகிறது என்று கூறினார். இன்று அதே நிலை தான் உள்ளது. நீங்கள் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஹிலாஃபத்தை வஸ்ஜுது என்று நீங்கள் கட்டுப்படவில்லை என்றால் அதே அழிவுதான் வரும். முன்பு சில நாடுகளில் வந்து அதே அழிவுதான் வரும். நீங்கள் உங்களது ஆணவம் அது உடையாதவரை இந்த பெருமை ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ் அதை சுக்குநூறாக ஆக்கிவிடுவான் என்று நீங்கள் புரியாதவரை நீங்கள் ஹிலாஃபத்திற்கு முன்னால் நீங்கள் கீழ்ப்படிய முடியாது. ஆகவே அல்லாஹ்வுக்கு முன்னால் குனியுங்கள், அவனது விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் தப்பியுங்கள், உங்கள் சமுதாயத்தையும் நீங்கள் காப்பாற்றுங்கள். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நஜ்ஜாஷி என்ற ஒரு அரசர் இருந்தார். அபிசீனியாவை சார்ந்தவர், கிறிஸ்தவர். ஆனால் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை
வெகு தொலைவில் இருந்தே புரிந்து கொண்டார். அவரும் தம்மை காப்பாற்றிக் கொண்டார், தம் சமுதாயத்தையும் காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் எவர்கள் ஆணவம் கொண்டார்களோ, கேசர் கிஸ்ரா போன்றவர்கள், மற்ற அரசாங்கங்கள், அவர்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். அல்லாஹ் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். இந்த ஆற்றல், இந்த செல்வம் எப்பொழுது இருக்குன்னு நினைக்காதீர்கள். இது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது கிடையாது. இதற்கு முன்னுள்ள அரசாங்கங்கள், உஸ்மானிய அரசு, அப்பாசிய அரசுகள் எங்கு சென்று விட்டது என்று தெரியவில்லை. உண்மையிலேயே நீங்கள் ஒற்றுமையை வேண்டுகிறீர்கள் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய வழிமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கிலாபத்து மூலமாக ஏற்படுத்திய அமைப்பு தான் அதற்குரிய வழியாகும். இன்னொரு விஷயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் குத்பாவை பற்றி கூறினேன். வஸ்ஜுது என்பதுடைய அதை கட்டுப்படுதலுடைய ஆன்மா உருவாகாத வரை, பணிவு மற்றும் தன்னடக்கம் உருவாகாத வரை, நேற்று ஹுசூர் அவர்கள் குத்பாவில் கூறியது போன்று பணிவு தன்னடக்கத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்தி உங்கள் மீது இறங்கும். இல்லை, மேற்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு இப்லீசிய ஆற்றல்களுக்கு அல்லாஹ் செய்து வருகின்ற அதே நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அஹ்மதியா ஜமாத் இன்று உங்களுக்கு புரிய வைக்கிறது. எங்களது வேலை பொறுப்பு புரிய வைப்பது. நீங்கள் கேலி கிண்டல் செய்யுங்கள், எள்ளி நகையாடுங்கள், என்ன வேணும் செய்து கொள்ளுங்கள், அதற்கான தண்டனை கிடைத்துவிடும். பெரிய விஷயம் என்னவென்றால், முக்கிய விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு 17 ரமலானிலிருந்து ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டிலிருந்து அந்த முறிந்த அந்த அமைப்பு, ஹிலாஃபத் அமைப்பு ஆயிரக்கணக்கான முயற்சிகள் செய்த பிறகும் இன்றும் அது சேர்க்க முடியவில்லை. அது உசைஃபா பின் யமான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபி ஆவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹீதான போது இன்று எவ்வளோ பெரிய பிளவு ஏற்படுத்தி விட்டது என்றால் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார்கள். அதுதான் நிகழ்ந்தது. லட்சக்கணக்கான முயற்சிகள் செய்தாலும் பரஸ்பர ஒற்றுமையை ஏற்படுத்த முடியவில்லை. அஞ்சுமங்கள் ஏற்படுத்தப்பட்டன, திட்டங்கள் வகுக்கப்பட்டன கலீஃபா ஏற்படுத்துவதற்கு, அமீருல் மோமினை உருவாக்குவதற்கு. ஆனால் அந்த அனைத்தும் சுயநலத்திற்காக இருந்தன, இஸ்லாத்திற்காக எதுவுமே இருக்கவில்லை. எவரும் இஸ்லாத்தினுடைய வேதனை கொண்டிருக்கவில்லை. ஷியாவுடைய இஸ்லாமா, வஹாபியுடைய இஸ்லாமா, அஹ்லே ஹதீஸுடைய இஸ்லாமா, எந்த இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீர்கள்? ஆகவே மிக வேதனையோடு நான் கூறிக்கொள்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தை நிலைபெற வைக்க வேண்டி விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே வழிமுறை தான் உள்ளது. ஹிலாஃபத்தை, அஹ்மதியா ஹிலாஃபத்திடம் பைய செய்யுங்கள். பாருங்கள், இப்போது 200க்கும் அதிகமான நாடுகளில் அஹ்மதியா ஜமாத் நிலைநாட்டப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மனிதர்களும் இதில் இணைந்து விட்டார்கள். ஒவ்வொரு கொள்கையை சார்ந்த மக்களும் இதில் இணைந்து விட்டார்கள். ஆனால் இந்த ஜமாத்தில் வந்த பிறகு, கலீஃபத்துல் மஸீஹிடம் பைய செய்த பிறகு அவரது ஒரே கொள்கை தான் இருக்கிறது. அது உண்மையான இஸ்லாம் ஆகும். பெருமான ஹஸரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலை இஸ்லாம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான இஸ்லாத்தை அவர்கள் எடுத்து வைத்த இஸ்லாம் தான். அதுதான் சரியான இஸ்லாம் ஆகும். முஸ்லிம்கள் ஒழு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்று சேரவில்லை. ஒழுவில் காலை கழுவ வேண்டுமா, கழுவக்கூடாதா என்று பேசுகிறார்கள். ஆமீன் சொல்ல வேண்டுமா, தொழுகையில் சொல்லக்கூடாதா என்று பேசுகிறார்கள். இந்த நிலை முஸ்லிம்களில் இந்த அளவு அவல நிலையாக உள்ளது. ஒரே சமுதாயமாக அஹ்மதியா ஜமாத் உள்ளது. அல் வசியத் என்ற நூலில் வந்தவருடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், நான் மிக பணிவுடன் நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன், அஹ்மதியா ஜமாத்தில் உங்களுடைய ஆலிம்களுடன் பெரிய பெரிய ஆலிம்களும் அறிவாளிகளும் அதாவது அந்த அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக இருக்கின்ற ஆலிம்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் பலவிதமாக இருந்தாலும் அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக வரும்போது அவர்கள் ஒன்றுபட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை பாருங்கள்.
அவர்கள் கூறினார்கள், கிலாஃபத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். இதைத்தான் இஸ்லாம் ஏற்படுத்த வந்துள்ளது. நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நல்ல நியத்துடன் ஒரே சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் அது அஹ்மதிய ஜமாத்தில் மட்டும்தான் உள்ளது. வேறு எந்த வழியும் இல்லை. வேறு எந்த வழியும் தேர்ந்தெடுக்க தகுதியானது இல்லை. ஷியாக்களை பின்பற்ற முடியாது, வஹாபிகளை பின்பற்ற முடியாது, பரேலியை பின்பற்ற முடியாது, தேவபந்திகளையும் நீ பின்பற்ற முடியாது, அல் ஹதீஸை பின்பற்ற முடியாது. உங்களிடம் எந்த வழிதான் உள்ளது? அஹ்மதிய ஜமாத்து எல்லா சமுதாயத்து மக்களும் இதில் இருக்கிறார்கள். ஒரே கொள்கையை வைத்திருக்கிறார்கள். கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எதை கூறுகிறார்களோ அதுதான் சரியான இஸ்லாமாகும். அதுதான் நமக்கு ரட்சிப்பை வழங்கக்கூடியதாகும். உங்களுக்கு நான் லட்சியத்தை கூறுகிறோம். நீங்கள் ரட்சிப்பை விரும்புகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை விரும்புகிறீர்கள் என்றால் இந்த அமைப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இதுதான் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஹுஸைஃபா பின் யமாம் அவர்களுக்கு கூறிய அறிவுரையாகும். அன்னாருக்குரிய அறிவுரை எல்லா முஸ்லிம்களுக்கு உரியதாகும். இது போன்ற ஹுஸைஃபாவை இது போன்ற கடினமான சூழ்நிலை வந்தால் மூலமாக ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிவித்துக் கொள்கிறேன், முஸ்லீமையும் இமாமையும் முஸ்லீமுடைய ஜமாத்தையும் அதனுடைய இமாமையும் பிடித்து கொள்ளுங்கள். ஒரு இமாமை பிடித்து கொள்ள வேண்டும், ஒரு இமாமை. ஹஸரத் ஹுஸைஃபா அவர்கள் கேட்டார்கள், அவ்வாறு இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அப்படி என்றால் நீ காட்டிற்கு சென்று விடுங்கள். நீங்கள் உலகமே வழிகேட்டில் இருக்கும்போது காட்டுக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். இன்று நாங்கள் அனைவருக்கும் நற்செய்தி கூறுகின்றோம். ஹுஸைஃபா பின் யமாமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவுரை கூறினார்களோ அல்லாஹ்வின் அருளால் இமாமும் இருக்கிறார், ஜமாத்துல் முஸ்லிமீனும் இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரை கொஞ்சமாவது கண்ணியம் கொடுப்பீர்கள் என்றால் இந்த அஹ்மதிய ஜமாத்துடைய கிலாஃபத் அமைப்பை பற்றி சிந்தியுங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், இஸ்திகாரா செய்யுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களதுடைய இரட்சிப்பு ஒற்றுமைக்கான வழியாகும். இன்று முழு உலகிலும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த முழு பூமியிலும் ஒற்றுமையாக ஒரு ஜமாத் உள்ளது என்றால் அஹ்மதிய ஜமாத் மட்டுமே ஆகும். ஏனென்றால் அது அந்த அஹ்மதிய ஜமாத்திற்கு இமாம் இருக்கிறார். இதுதான் இதனுடைய அருளாகும். அல்லாஹ் இன்னும் அனைவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஹஸரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் நஸ்ரஹுல்லாஹு நஸ்ரன் அசீஸா அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஒற்றுமை உருவாக வேண்டும். ஜஸாக்குமுல்லா. இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். அவருடைய கேள்வியை கேட்போம். இந்தியாவிலிருந்து குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் நம்முடன் இப்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப். ஹஸ்ரத் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது சமுதாயத்து ஆலிம்கள் பனி இஸ்ராயலுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கான விளக்கம் என்ன? அப்துல் ரஷீத் என்பவர் தம்மை கலீஃபா என்று அறிவிக்கிறார். இந்த இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை எவ்வாறு எதிர்கொள்வது? ஷேக் முஜாஹித் அஹ்மத் சாஸ்திரி அவரிடம் சுருக்கமாக இந்த பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஆலிம்களை இரு வகையாக பிரித்திருக்கிறார்கள். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறும்போது இவர்கள் எடுத்துக்கூறிய ஹதீஸ், எனது சமுதாயத்து ஆலிம்கள் பனி இஸ்ராயலுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் தமது சமுதாயத்து ஆலிம்களை பற்றி கூறும்போது மிஷ்காத்துடைய ஹதீஸாகும். அந்த ஆலிம்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இறுதி காலத்தில் வரக்கூடிய ஆலிம்கள்
வானத்தின் கீழ் அவர்களை விட மோசமான படைப்பு எதுவுமே இருக்காது. இந்த இரு வகைகள் உள்ளது. ஒன்று ஒன்று உலமாயி உம்மத்தி, இந்த சமுதாயத்தின் உம்மத்தை. இன்னொன்று அவர்களுடைய ஆலிம்கள். ஒரு சாதாரண மனிதன் இது எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இங்கு உம்மத்தி என்ற விஷயம் இதை சுட்டி காட்டுகிறது. அதாவது எனது சமுதாயத்தின் ஆலிம்கள். எனது என்பது பெருமானா சல்லாஹ்வுடைய சமுதாயத்து ஆலிம்களை குறிக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்கள், உம்மத் ஆலிம்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்களை, போதனைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது உண்மைதான். ஒருவர் தனது பெயர் காலித் என்று வைக்கிறார், எப்பொழுதும் உயிருடன் இருப்பவர் என்று வைக்கிறார் என்றால் நிரந்தரமாக உயிருடன் இருப்பாரா என்ன? உம்மத்தி என்ற சொல் எவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவாரோ அவர்தான் இந்த உம்மத்தை சார்ந்த ஆலிமாக இருப்பார். சூரா அன்னூரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தி வழங்கி கூறினார்கள், நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்வதுதான் அந்த நிபந்தனையாகும். நற்செய்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஒருவர் தொழுகிறார், அதே சூரை ஃபாத்திகா, அதே ருக்கு, அதே சஜிதா, ஆனால் அசருக்கு பிறகு தொழுகிறார், அல்லது 4 ரக்கத்துக்கு பதிலாக 5 ரக்கத் என்று ஒன்று அதிகப்படுத்தி தொழுவார் என்றால் இது நற்செயலாக இருக்காது. கலீஃபாவுடைய பொருள், அகராதி பொருள் என்னவென்றால் அவர் ஒருவருடைய பிரதிநிதி ஆவார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரதிநிதியாக ஆவது அன்னாருக்கு அவர் பனி இஸ்ராயலுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவராக இருப்பார்கள். கலீஃபாவை உருவாக்குவது அல்லாஹ்வுடைய வேலை என்று திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. மனிதன் தம்முடைய பெயரோடு எவ்வளோ பட்டங்களை சூட்டி கொண்டு செல்வதால் ஒன்றுமாகாது. இது சுருக்கமான பதிலாகும். ஒருவர் தமது பெயரோடு ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்வதால் ஒன்றுமாக போவது கிடையாது. உண்மையான கிலாஃபத்துடன் அதற்கான அடையாளங்களும் இருக்கும். இதுதான் இதற்கான சுருக்கமான பதிலாகும். ஜிதாக்குமுல்லா. நேயர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் நம்முடன் இணைந்திருக்கிறார். பங்களாதேஷில் இருந்து ஆரிஃபு ஜமான் சாஹிப் இப்போது நம்முடன் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரிஃபு ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா. சார், எனது கேள்வி என்னவென்றால், கலிஃபான் கையில் பைய செய்வது தொடர்பாக இஸ்லாத்து வரலாற்றிலிருந்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாத்தின் வரலாற்றிலிருந்து நிரூபணமானது என்னவென்றால் ஒவ்வொரு கலிஃபாவுக்கும் பைய செய்ய வேண்டியது அவசியமாகும். அதற்கான சான்று என்னவென்றால் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது சிலர் சகீஃபா பனி சாதில் ஒன்று சேர்ந்து கலீஃபாவை தேர்ந்தெடுப்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து கொண்டு உபைதுல்லா பின் ஜர்ரா அவர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்றார்கள். அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சகீஃபா பனி சாத் அன்னாரது கையில் பைய செய்தார்கள். பிறகு மஸ்ஜித் நபவிக்கு வந்து மறுபடியும் பையத்து செய்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைய செய்தார்கள். அன்னார் வஃபாத்தா பிறகு ஹஸ்ரத் உஸ்மான் அவரிடம் பைய செய்யப்பட்டது. நான் இப்பொழுது ஹதீஸையும் வாசித்து காட்டினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் மாத்த லைஸ பி உனுகிஹி பையத்துன் மாத்த மீத்தத்த ஜாஹிலியா. எவர் ஒருவருடைய பையத்தில் இணையாமல் மரணிக்கிறாரோ அவரது மரணம் அறியாமையின் மரணமாகும், அறிவீனமான மரணமாகும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் தான் அவர்கள் பைய செய்திருந்தார்கள்.
அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவருடைய கையில் ஏன் பைய செய்ய வேண்டும்? மன் மாத லைசா உனோகி மாத மீத்தத்த ஜாஹிலியா, ஏனென்றால் அவர்கள் பைய செய்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு மற்ற கலிஃபாக்கள், பின்னால் வந்த கலிஃபாக்கள் பைய செய்தார்கள். ஆகவே இது வரலாற்றில் நிரூபணமாகி உள்ளது. பைய செய்வது அவசியமில்லை என்று நினைப்பது அது பொய்யான சாக்குப்போக்காகும். இது உள்ளத்தை ஏமாற்றுகின்ற ஒரு சாக்குப்போக்காகும். இப்பொழுது நான் ஒரு ஹதீஸையும் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். இமாம் ஒரு கேடயமாவார். அவருக்கு பின்னால் நின்று கொண்டு முஸ்லிம்களை எதிர்கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இன்று முஸ்லிம்கள் தம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இமாமுக்கு பின்னால் நின்று கொண்டு தான் செய்ய முடியும். இமாமே இல்லை என்றால், கேடயமே இல்லை என்றால், பிறகு எதிரிகளை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருளுக்குரிய போதனைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. இதுதான் சுருக்கமான பதிலாகும். ஜசாக்குமுல்லா. மதிப்பிற்குரிய மௌலானா முஜாஹித் ஷாஹித் சாஹிப் அவர்களிடம் அடுத்த கேள்வியை கேட்கிறேன். கிலாஃபத்தே அஹ்மதியாவிற்கும் கிலாஃபத்தே ராஷிதாவிற்கும் இடையே உள்ள அடிப்படை ஒற்றுமைகள் யாவை? ஜசாக்குமுல்லா. நபியை அல்லாஹ் நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றான். உலகத்தில் குழப்பம் பரவி இருக்கும்போது இது நடக்கின்றது. திருக்குர்ஆனுடைய சொற்களை கூற வேண்டும் என்றால் ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரு, அதாவது குழப்பம் நீரிலும் நிலத்திலும் பரவி இருந்தது. இந்த நிலை ஏற்பட்டுவிடும் போது அல்லாஹ்வின் சார்பாக அடியார்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இதனுடைய முதல் வல்லமை நுபுவத்தாக வெளிப்படுகின்றது. இரண்டாவது வல்லமை, அதாவது ஹிலாஃபத், நபி இறந்ததுக்கு பிறகு வெளிப்படுகின்றது. நபி மூலமாக விதை விதைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அது நபி மூலமாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றது. நபி மரணமடையும் போது நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டு விடுகின்றது. இந்த ஜமாத் இப்போது முடிந்துவிடும் என்று எதிரி நினைக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களிலிருந்து ஒருவரை நபியுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்குகின்றான். இது இரண்டாவது வல்லமை, ஹிலாஃபத் என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரபலியமான ஹதீஸ் உள்ளது. அன்னார் கூறினார்கள், மா கானத் அந்நுபுவத்து கத்து இல்லா தபியத ஹிலாஃபத், எந்த ஒரு நுபுத்தும் அல்லாஹ்வின் சார்பாக ஹிலாஃபத் இல்லாத எந்த நுபுவத்தும் இல்லை. இந்த சுருக்கமான விஷயத்திற்கு பிறகு நான் அசல் விஷயத்தின் பக்கம் வருகிறேன். ஹிலாஃபத்தை ராஷிதா, ஹிலாஃபத்தை அஹ்மதியா. ஹிலாஃபத்தை ரஷிதாவுடைய காலகட்டம் 40 ஆண்டுகளாக இருந்தது. இப்பொழுது அஹ்மதியா ஜமாத், அஹ்மதியா ஹிலாஃபத்துடைய காலகட்டம் ஒரு நூற்றாண்டை விட அதிகமாகிவிட்டது. முதல் ஒப்புமை என்னவென்றால், இந்த 2 ஹிலாஃபத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஏற்பட்டிருந்தன. அடியார்கள், மனிதர்கள் இதை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ்விடமிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்னறிவிப்பு கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரபலியமான சாபி ஹுஸைஃபா பின் யமான் அவர்களுடைய மிக நீண்ட ஹதீஸ் உள்ளது. அல்லாஹ் விரும்பினால் உங்களிடத்தில் நுபுவத்து இருக்கும், அல்லாஹ் விரும்பும் வரை, பிறகு அவனை எடுத்துக்கொள்வான். பிறகு கிலாஃபத், நுபுவத் வழியான கிலாஃபத்து மலரும். பிறகு பல்வேறு காலகட்டங்களை பற்றி கூறினார்கள். பிறகு இறுதியில் நுபுவத்தை தொடர்ந்த ஹிலாஃபத் தொடரும். சும்மா சகது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அமைதியாகி விட்டார்கள், மௌனமாகி விட்டார்கள். இது முதல் ஒப்புமையாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இந்த 2 அமைப்பும் ஹிலாஃபத் ராஷிதாவாக இருக்கட்டும், அஹ்மதியா ஹிலாஃபத்தாக இருக்கட்டும், இது ஆன்மீக அமைப்பாகும். இவற்றுடன் அல்லாஹ்வுடைய உதவி ஒத்தாசை இருக்கின்றது. குறிப்பாக சூரா அந்நூருடைய வசனத்தில் ஹிலாஃபத்துடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது அந்த அனைத்தும் இந்த ஹிலாஃபத்துடன் காணப்படுகின்றது. அதான் மார்க்கத்தை உறுதிப்படுத்துதல், அச்சத்திற்கு பிறகு அமைதி ஏற்படுத்துதல். இப்போ மார்க்கத்தை உறுதிப்படுத்துதல் என்பது மார்க்கம் எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் பரவும்.
ஆரம்ப காலத்தில் 40 ஆண்டு காலத்தில் பார்க்கும்போது மக்காவிலிருந்து தோன்றிய இந்த இஸ்லாம் பாதி உலகத்தை பரவிவிட்டது. இப்பொழுது பாருங்கள் 100 வருடங்கள் தான் ஆகிவிட்டது. 200க்கு அதிகமான நாடுகளில் அகமதியத்து பரவிவிட்டது. இது 2வது ஒப்புமையாகும். 3வது ஒற்றுமை என்னவென்றால் இந்த 2 கிலாஃபத்துடைய அடிப்படை திருக்குரானை பரப்புவது, திருக்குரானை தப்லீக் செய்வதாகும். அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு திருக்குரான் ஒன்று திரட்டப்பட்டது. அதனுடைய போதனையை பரப்புவதற்கு சட்ட அறிஞர்கள் தோன்றினார்கள், ஆலிம்கள் தோன்றினார்கள். இன்றைய காலத்தில் பாருங்கள், திருக்குரான் முழு உலகத்தையும் பரப்பக்கூடிய வேலையை இந்த கிலாஃபத்தின் மூலமாக அல்லாஹ் செய்கின்றான். இந்த கிலாஃபத்தின் மூலமாக முழு உலகத்திலும் அல்லாஹ் பரப்புகின்றான். பிறகு 4வது ஒற்றுமை என்னவென்றால் முதல் கிலாஃபத்து ராஷிதீன்களிலும் இப்பொழுது உள்ள கிலாஃபத்திலும் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் அல்லாஹ் இந்த கிலாஃபத்தின் மூலமாக இஸ்லாத்தை முழு உலகிலும் அல்லாஹ் பரப்புகின்றான். இந்த கிலாஃபத்து ராஷிதா, கிலாஃபத்து அஹ்மதியாவுடைய இதன் அடிப்படை பற்றி ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் வசியத் நூலில் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். நேயர்களுக்கு அல் வசியத் நூல் எப்படிப்பட்ட நூல் என்றால் அது ஒரு சிறிய நூலாக இருக்கிறது. ஆனால் கிலாஃபத் தொடர்பாக அடிப்படையான முக்கியமான விஷயங்களை ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நூல் எழுதியிருக்கிறார்கள். கிலாஃபத்தை ராஷிதாவுடன் தனக்கு பிறகு வரக்கூடிய 2வது வல்லமை அஹ்மதியா கிலாஃபத்தை இணைத்து கூறியிருக்கிறார்கள். இறைவன் 2 வகையான வல்லமைகளை வெளிப்படுத்துகின்றான். ஒன்று நபியின் மூலமாக, இன்னும் நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு. இது தொடர்பாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உதாரணத்தை கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு யூசுப் பின் நூன் அவருடைய கிலாஃபத் தோன்றியதை பற்றி கூறினார்கள். அதற்கு பிறகு அன்பர்களே, தொன்மையிலிருந்து அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவென்றால், நடைமுறை என்னவென்றால் 2 வல்லமைகளை காட்டுகின்றான். நான் சென்றதற்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் 2வது கிலாஃபத் தோன்றும், அதோடு நீங்கள் இணைந்திருங்கள். அதே போன்று ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹமது 5வது கலிஃபத்துல் மஸீஹ் ஐயதஹுல்லாஹு தஆலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் மீண்டும் சமுதாயத்திற்கு கவனமூட்டும் போது ஹுசூருடைய சொற்களில் நான் கூறுகின்றேன். ஆனால் கூறுகிறார்கள், அஹ்மதியா கிலாஃபத்தும் இஸ்லாத்தின் 2வது மறுமலர்ச்சிக்கு கிலாஃபத்து ராஷிதாவுடைய தொடர்ச்சியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் காலத்தில் உடைய கிலாஃபத்தை பற்றி அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பை பெற்று ஒரு காலத்திற்கு பிறகு முடிந்துவிடும் என்று கூறினார்கள். 2வது தோன்றும் கிலாஃபத்தை குறித்து கூறும்போது நிரந்தரமாக இருக்கும் என்று முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள், நற்செய்தி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் எவர்கள் கிலாஃபத்துடன் இணைந்திருப்பதன் உரிமையை செலுத்துகிறார்களோ, இறைச்சத்தில் இருப்பார்களோ, நற்செயல் புரிவார்களோ, இபாதத்தில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னவென்றால் கிலாஃபத்துடைய வாக்குறுதியை தொடர செய்ய வேண்டும். அதை பாதுகாக்கக்கூடிய பணியை அல்லாஹ் தம்மீது ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆகவே கிலாஃபத்து ராஷிதாவாக இருக்கட்டும், அஹ்மதியா கிலாஃபத்தாக இருக்கட்டும், இது ஒரே விஷயத்தின் 2 விஷயங்கள், ஒரே தோற்றத்தின் 2 வடிவங்களாகும், 2 நிழல்களாகும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இதனுடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கோளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், நிச்சயமாக நீங்கள் என்னை பிரியும் நாள் வருவது அவசியமாகும். அப்போதுதான் அதன் பிறகு அந்த நிரந்தர வாக்குறுதியின் நாள் வர முடியும். நமது இறைவன் வாக்குறுதிகளில் உண்மையானவனும் விசுவாசமானவனும் சக்தியவானும் ஆவான். அவன் எதனை வாக்குறுதி அளித்துள்ளானோ அந்த அனைத்தையும் உங்களுக்கு காட்டுவான். இவை உலகின் இறுதி நாட்களாக இருந்தாலும், பல சோதனைகள் இறங்கக்கூடிய காலமாக இருந்தாலும், இறைவன் அறிவித்த அனைத்து செய்திகளும் நிறைவேறும் வரை இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கும். நான் இறைவனிடம் இருந்து ஒரு வல்லமையாக வெளிப்பட்டுள்ளேன். நான் இறைவனின் வல்லமையின் ஒரு தோற்றமாவேன். எனக்கு பிறகு இன்னும் சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் 2வது வல்லமையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். ஆதாரம் அல் வசியத் பக்கம் 8, ரூஹானி கசாயின் தொகுதி 20 பக்கம் 306. நேயர்களை, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியும் இதே தலைப்பில் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. आओ लोगों के यही नूर खुदा पा
بتایا ہم نے. آؤ لوگوں کہ یہی نور خدا پاؤ گے. لو تمہیں طور تسلی کا بتایا